விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற முக்கியமான ஒரு நாள், அரையிறுதி ஆட்டங்கள் இன்று ஆரம்பமாகின்றன. இந்த அரையிறுதி ஆட்டங்களை பொறுத்தவரையில் இன்று இடம்பெறப் போகின்ற இந்த போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திலே இருக்கிறது. இந்த கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திலே நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் அரையிறுதி ஆட்டத்திலே மோதுகின்றன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த இரண்டு அணிகளையும் பொறுத்தவரையில் ராசி இல்லாத அணிகள் என்று சொல்லலாம். 2020 கிரிக்கெட்டிலே உலக கிண்ணம் இந்த இரண்டு அணிகளும் இதுவரைக்கும் வெற்றி கொள்ளவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. T20 வேர்ல்ட் கப் போட்டிகளில் தென்னாப்பிரிக்க நியூசிலாந்து அணிகள் 5 தடவை மோதி இருக்கின்றன. 5 தடவையும் தென்னாப்பிரிக்கா தான் வெற்றி பெற்றிருக்கிறது. T20 உலக கிண்ண போட்டிகளிலே நியூசிலாந்து தென்னாப்பிரிக்காவை வெற்றி கொண்டது இல்லை என்பது முக்கியமானது. இதே நேரத்தில் தென்னாப்பிரிக்க நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான நாக் அவுட் ஆட்டங்களை பொறுத்தவரையில் ICC நாக் அவுட் என்று சொல்லி வந்துவிட்டால், அது ஒரு நாள் உலக கிண்ணம் இப்படியான போட்டிகளும் உள்ளடக்கம். இந்த போட்டிகள் என்று வந்துவிட்டால் 3 ஆட்டங்கள் 3 ஆட்டங்களிலும் தென்னாப்பிரிக்கா தோற்றுத்தான் போயிருக்கிறது என்பதும் இங்கே கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த நிலையில் தான் இன்றைய போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இருக்கிறது. இறுதியாக இரண்டு அணிகளும் இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இதே கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திலே தான் விளையாடப்பட்டது. 176 என்கின்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போது சேசிங்கை இலகுவாக இந்தியா அடைந்தது. அங்கே டியூ ஃபேக்டர் இருக்கிறது. அந்த பனிப்பொழிவை காரணம் காட்டிக்கொண்டு மிக இலகுவாக சேசிங் செய்த அணி வெற்றி பெற்ற வரலாறு இருந்தது. ஆகவே இன்று டாஸ் வெல்லுகின்ற அணி எந்த நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.